ஹாய் கைஸ், வெல்கம் டு சக்தி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 2026 ஒன்றுங்க, பிறந்துடுச்சு வருஷம். இந்த வருஷம் ஐயோ அவ்வளோதாங்க, வருஷம் நாளே வா. பைக் எடுக்கிறேன்னு நினச்ச உடனே தும்பல் வந்துச்சுங்க. வெற்றிகரமாக முடிக்கிறோம். இப்போ பைக்கும் எடுக்கிறோம், அந்த வருஷத்தோட கடனும் முடிக்கிறோம். பண்ணுறோம், செய்கிறோம் தரமாக. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். நேற்று நைட்டு ஒன்றும் முடியல கைஸ். நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்கள் இது, அதாவது எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துருந்தாங்க. நான், எங்கள் கூட இருக்க மேனேஜரு, இன்னும் 2-3 பேர், அதுக்கப்புறம் கம்பெனி கெஸ்ட்டு ஒரு 4-5 பேர், எல்லாருமே நேற்று நைட்டு வந்து எல்லா ஹோட்டலில் தாங்க இருந்தோம். ஒருத்தர் வந்தாருங்க, வந்து என்ன சொல்லிட்டாரு, நியூருக்கெலாம் போய் இங்கேயே ஆனால் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, வாங்க பாண்டிச்சேரி போகலான்னு பாண்டிச்சேரி கூட்டு போகிறாங்க. எப்போது நைட்டு 11 மணிக்கு பாண்டிச்சேரி போகிறாங்க. நேற்று நைட்டு 11, நான் 10க்கு போனேன்னு நினைக்கிறேன். 10க்கு போயிட்டு 12:30 எல்லாமே ரீச் ஆகிட்டோம். 12:30 ரீச் ஆகணும். உள்ளே போக விடல அவங்க எல்லாம், அதாவது கார்லாம் உள்ளே போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரு பைக் எல்லாமே உள்ளே போகுது. என்னென்னா எங்கே வேணாலும் ஓரம் கட்டிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க, அங்கங்கே உங்களுக்கு தெரிய இடத்துல அப்படியே ஓரம் கட்டிவிடுங்க அப்படின்றாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம டிராஃபிக் மாதிரி இதுவும் டிராஃபிக் மாதிரிலாம் இல்லைங்க. டீசெண்டாக கிளியர் ஆகிட்டே இருந்தது. அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமே. அதாங்க, வேறு மாதிரி. நேற்று டிராஃபிக்லாம் அப்படியே உடனே கிளியர் ஆகிடுச்சு. நான் சீரியஸாக நினச்சே பார்க்கல. நான் அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்கணும். நான் நினச்சி பார்க்கறத விட கூட்டம் அதிகங்க, ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹைலைட் என்னன்னு கேளுங்க, யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வண்டி வச்சு தாங்க சுற்றிட்டு இருக்காங்க. எக்ஸாஸ்டர் சவுண்டு மாற்றினதுக்கும் கேட்கல, போலீஸு எதுக்குமே கேட்கல. படாசு அடித்தாங்க, அதெல்லாம் எல்லாமே பண்ணாங்க. ஐ மீன்ஸ் ஓவராக படாசு வெடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெடித்தாங்க. அதாவது இந்த நைட் ஷாட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி கூட ட்ரை பண்ணாதானு தெரில. இந்த நைட் வெடிலாம் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. இந்த சின்னதாக இருக்கும்ல, இந்த பொறி வர்றது, புஸ்வானம், அந்த மாதிரி இருக்கிற சின்ன பொருளை தான் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் பறவையில் அதாங்க பார்த்துட்டே போனோம். வேறு மாதிரி ட்ரோனில் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக 12 மணி ஷார்ப்பாக ஆனவுடனே ட்ரோனில் கொடுத்தாங்க ஹாப்பி நியூ இயர்ன்றதை. அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் வந்து நான் லிங்க்கு அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் இதில் வந்து ஆட் பண்ணுறேங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் என்னங்க, வழக்கம் போல் பாண்டிச்சேரி உள்ளே போயிட்டு சுற்றிட்டு கண்ணாங்க. எந்த சந்தில் போனாலும் ஒரே மாதிரியே இருக்குது. டே டைமில் வந்தால் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டே டைமில் சுற்றிருக்கல, நைட் டைமில் சுத்தந்தில்லை. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து நைட் எனக்கு தூக்கம், என்னடா இது ஐயா, நைட்டு தூக்கால வரேங்க, கூட்டின்னு சுத்தாங்க, ஒன்றும் முடியல. நைட்டு செம்ம டயர்டு, எனக்கும் நடக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னு கேளுங்க. எங்கே பார்த்தாலும் கடை இருக்குது, நாங்கள் தேடின கடை கிடைக்கலைங்க. அதாங்க வெறுப்பாகி போச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. கடைசியில் 1 மணி வரைக்கும் தான்ட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போயிட்டு நாங்கள் வாங்குறதுக்கு போயிட்டோம். எல்லோரும் வாங்குறதுக்கு போயிட்டாங்க.
ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க நைட்டு. 1 மணிக்கெலாம் உள்ளே இருந்து 1 மணிக்கா 1:30க்கோ 2:30க்கோ எல்லாம் வெளியே கிளம்புனுங்க. வெளியே கிளம்பிட்டு போகிற வழியில் பைபாஸ், அதாவது பாண்டிச்சேரி விட்டு கொஞ்சம் அவுட்டு வெளியே வந்த பிறகு காரை ஒரு பக்கம் ஓரமாக நிறுத்திக்கிட்டு சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடல, ஏன்னா எனக்கு வந்து தூக்கலக்கமாகவே இருந்தது. சாப்பிட்டா நைட்டு வாமிட்டு எடுத்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் சாப்பிடவே இல்லைங்க. நான் காரில் தான் போனோம். நீங்கள் வாங்க சார் நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூட்டு விட்டாருங்க, அள்ளி போட்டு விட்டாருங்க வண்டியில். என்னையும் வரையான்னு கேட்டாங்க. சரி ஓகே, கூட இருந்தவர் வாப்பா இங்கே ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவரும் கூட்டு விட்டாருங்க. போவேணான்ற முடிவில் இருந்தேன், ஏன்னா நைட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தா விடவே இல்லைங்க நம்மளை, அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, போனது தான் போனோம், ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம், 2026 எப்படி தான் இருக்க போகுது, ஸ்டார்டிங்கே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நானும் போயிட்டேன். போனால் தான் தெரியுது அப்படியேங்கப்பா வந்தது இதுவாக போச்சு அப்படின்னு. கைகள்லாம் வந்து ஏற்றுக்கிச்சுங்க, அதான் பிரச்சனையே. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி நேற்று சூப்பராக முடிச்சுங்க. பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா போயிடுச்சு. யாரும் சண்டை போட்டுக்கல, பிரச்சனை இல்லை. நியூ வருஷம் யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதேமாரி தாங்க இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி 2 நாள், அதாவது 1 வீக் ஃபுல்லாக யாருமே யாருக்கிட்டையுமே சண்டை போடாமல் இருங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா போட்டோம், யாருக்கிட்டும் சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி நான் மனசார வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் ஒரு குட் பொசிஷனுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேங்க. அதேமாரி நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா நமக்கும் நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் எனக்குடைய ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் விளாக்கு. நாளைக்கு வந்து எனக்கு தெரிலங்க, நாளைக்கு வந்து சொல்கிறேன். கண்டினியூஸாக எனக்கு ரூம் ஃபுல்லாக இருக்குங்க, அதனால் லீவ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. விட்டலாம். இன்னைக்கு கிளைமேட்டும் அதேமாதிரி. நேற்று நைட் ஆனால் மழை பெஞ்சுதுங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிளைமேட்டே இல்லை, மழை பெஞ்சுது. ஆனால் என்னடான்னு யோசிக்கிறேன், ஏன்னா மழை பெய்யுது அப்படின்னு. ஆனால் நேற்று நைட்டு பனித்துறல் மாதிரி தாங்க போட்டுங்கச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நேற்று நைட்டு தூரல் போடும் அப்படின்றது. ஆனால் ரொம்பலாம் இல்லைங்க, எல்லாருமே பாண்டிச்சேரி நேற்று சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுங்க. யார் யாருக்குன்னா நான் வேணுமோ அது எல்லாமே கிடைச்சது. நேற்று என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைச்சது. எனி டைம், எனி ஒன், மல்டிபிள், எதுவுமே இல்லைன்னு கிடையாது. ஒவ்வொருத்தரவங்களுக்கும் ஒவ்வொரு இது ஒரு தொழில், அந்த மாதிரி எல்லாமே. பாண்டிச்சேரி வந்தாலே என்னங்க அதாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி ஏன் வேகமாக போகிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. நம்ம எழுந்ததே 11:30க்கு தான் எழுந்தோம். இன்னும் வந்த கதையை இன்னும் சொல்லவே இல்லையே. அங்கேருந்து கிளம்புனாங்க, வண்டியில் பாட்டு போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 4:30க்கு இட்டுன்னு வந்து திருவண்ணாமலையிலே விட்டாங்க. 4:30க்கு இல்லைங்க, மாற்றி விட்டேன். 3:50க்கெல்லாம் திருவண்ணாமலை வந்துட்டோம். வண்டி எடுத்துட்டேன், 3:50க்கெல்லாமே நான் வண்டி எடுத்துட்டேன், 2 வீலர் எடுத்துட்டேன். ஒரு 3:45க்கெல்லாம் வந்து இறங்கிட்டோம் கார்லேருந்து. 3:50க்கெல்லாமே கிளம்பிட்டேங்க. கரெக்டாக 3:50க்கெல்லாமே கிளம்பிட்டேன். கரெக்டாக 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீட்டுக்கு வர்றதுக்கு. 4:10-15க்கெல்லாம் வந்துட்டேன். வந்து என்ன அப்படியே தூங்கணும் தான், கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்க இல்லை, அப்படியே பார்த்துட்டேன். அவ்வளோதான், வேற என்ன அதுக்கு மேலே. எல்லாம் எங்கேயோ போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரில. நமக்கும் ஆசை தான் போகிறதுக்கு, என்ன பண்ணுறது. லீவு தான் கிடைக்கல. இன்றைக்கி லீவ் எடுக்க முடியாத நிலமை ஆயிடுச்சு. அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. விடுங்க, அது யாரு மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுங்க. நேற்று நைட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க, சாட்டிஸ்ஃபைட்.
நெக்ஸ்ட்டு நியூ இயர் சப்ஸ்கிரைபர் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நியூ இயர் சப்ஸ்கிரைபர் கூட செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு இதுவாகிடணுங்க. பார்க்கலாம். இன்றைக்கி பஸ்ஸு ஃபுல்லாக ஒரு நேற்று பஸ் ஆனால் உள்ளே அலோடு இல்லைங்க. பாண்டிச்சேரி உள்ளே நேற்று பஸ்ஸு மட்டும் அலோடு இல்லை, எல்லாமே வெளியே நின்று சொல்கிறல. நேற்று நாங்களே கார் ட்ராப் பண்ணிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து தாங்க போனோம் உள்ள பீச்சுக்கு. நல்லா இருந்தது, வரும்போதும் நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வைப்பாக போச்சு. வரும்போதும் வைப்பாக போச்சு, செம்ம ஜாலியாக பேசிட்டு போனோம். எனக்கு நான் ஒன்றும் பேசலைங்க, நமக்குலாம் தோக்கங்க. நான் என்ன பண்ணுறது, நம்ம நார்மலாகவே இந்த 11:30 அந்த மாதிரி ஆனாலே தூக்கம் வந்துடும்ல, அது மாதிரி தாங்க எனக்கு. இறங்கும் போதாமே எனக்குலாம் தூக்கம் கலக்கம். கரெக்டாக பாண்டிச்சேரி போய் லேண்ட் ஆகிற தூக்கம் கலக்கமாகுது. நான் என்ன பண்ணுறது, இன்று அவசரப்பட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகி வச்சுக்கோங்க. அது நான் போனது வேஸ்ட் இல்லைங்க, நிஜமாலுமே சொல்கிறேன். நல்லா எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கொஞ்ச நாளாக எங்கேயுமே வெளியே போகாமல் இருந்துட்டு திடீர்னு வெளியே போனேன். வெளியே போனதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பசங்க கூட போகணும் அப்படின்னு. பட் பசங்க கூட போக முடியல, கம்பெனி மூலயமா போனேன் நேற்று. அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடுங்க. இன்னைக்கு வண்டி என்னன்னு தெரியல, 60லேயே போகுது, அது கம்மியாக ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் இல்லைங்க தலைவனுக்கு வேறு பெட்ரோல் அடிக்கணும். நாளைக்கு வேறு இஎம்ஐ டேட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த டேட்டு. ஓகே, இன்றைக்கி எப்படி சேலரி கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன், நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். ஃபிக்ஸ்டு டேட் ஒன்று வச்சாங்கன்னா வர மாதிரி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கேயாவது இது பண்ணியாவது ரோலிங் பண்ணியாவது இது பண்ணிக்கலாம். ஆனால் பட் என்னன்னு தெரில, அதையும் ஃபிக்ஸ்டு டேட் வாங்கிக்கல. சரி ஓகேங்க, அது கம்பெனியோடைய பிரச்சனை, அது நம்ம இது பண்ண முடியாது. அதை ஒரு டிசிஷன் வரலாம். ஆனால் நம்ம ரயில் இருக்கணும்னா காலைல தோசை சாப்பிட்லாம் போயிட்டு எழுந்தது என்ன டைமு, நேராக போனாங்க மூஞ்சி கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வேலையே பல்லு விளக்கறதுலாம். எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது, நான் எப்பவுமே குளிக்கும் போது தான் வந்து ப்ரஷ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஒரு பழக்கம். குளிக்கும் போது மட்டும்தான் நான் ப்ரஷ் பண்ணுவேன். எனக்கு மற்ற டைமில் ப்ரஷ் பண்ண பிடிக்காது, நான் விரும்ப மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி காலைல பசி எனக்கு. எங்கள் அப்பா வேறு மூணுக்கு என்ன சாப்பிட்டதுக்கப்புறம் போகிறா அப்படின்னாரு. எனக்கு அதுவாகி போச்சு. சரி ஓகே, ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்ட்டு ரெஸ்ட் பண்ண போயிட்டேன் காலையிலே. இதில் நைட்டு என்னென்னா ஹைலைட் என்னென்னா, எங்கள் அப்பா கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அந்த ஒரு வீட்டில் அப்பா மட்டும் ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டேன். நிஜமாலுமே சொல்கிறேன், எங்கே வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், இறங்கி செய்யலாம் அவங்களுக்காக. எனக்கு விஷயமே அதுதான். எப்பயுமே எனக்கு எங்கள் அப்பாண்ட பிடிச்ச விஷயமே அதுதான். ஒன்றும் இல்லை, நான் எங்கள் வீட்டை சொல்லவே இல்லைங்க. நான் எங்கே போனேன்றதையும் சொல்லலை, எப்போ வருவோன்றதையும் சொல்லலை. எங்கள் வீட்டை எதுவுமே கேட்கலைங்க. என்ன என் வீட்டை நான் எத்தனை மணிக்கு வந்தேன்றது கூட தெரியாதுங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாண்டிச்சேரி வந்துட்டேன், எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டாங்க, பாண்டிச்சேரி வந்துட்டேன், அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னேன், அது பேர் சொல்ல விரும்பல, அவங்க கூடலாம் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரி ஓகே பார்த்து பத்திரமா இருங்க, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொன்னோன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவ்வளோதான். அப்போ பிடிச்சது என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோதான். எங்கள் கூட வந்தவங்களாம் சேகாயிட்டாங்க, என்னடா அப்படின்னு சார் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் சொல்ல சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்தேன். அங்கே ஆரம்பிச்சது தாங்க என்ஜாய்மெண்ட்டு, அப்படியே நிறுத்தலையே. அவ்வளோதாங்க. எனக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா போகணும்னு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே எனக்கு சூப்பர்பாக அமைஞ்சிச்சு. என்ன தான் எனக்கு பிரச்சனை நிறைய இருந்தாலும், நிறைய பேர் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணாலும் சரி, என்ன பர்சனலாக அவாய்ட் பண்ணாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைங்க. எனக்குன்னு ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க என் கான்செப்ட்டு. அதே மாதிரி தான் நேற்று இருந்தேன். நேற்று என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். எனக்கு என்ஜாய்மெண்ட்டு என்னை கூப்பிடாதவங்க கூட இருந்து நான் பண்ண என்ஜாய்மெண்ட்டை விட
இவங்க வாண்டடாக என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு அதுதான் என்ஜாய்மெண்ட் அதிகம். நான் இதுக்காண்டே தாங்க போனேன். எனக்கு பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்ல, நான் இதுக்காண்டே போனேன். ஏன்னா தெரிஞ்ச ஆளுங்களே நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கங்க. அதுதான் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த மோர் பவர்ஃபுல் பெயின். இந்த டயலாகு எப்பயுமே யாருமே மறந்துடாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சிங்க அப்படின்னா அது நடக்காத போது அதனுடைய பெயின் மோர் தெனாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஆகிருக்குங்க. அதனால் சொல்கிறேங்க, எக்ஸ்பெக்டேஷன்லாம் மோஸ்ட்லி யாருமே வைக்காதீங்க. நேற்றுலாம் நான் நிஜமாலுமே சொல்கிறேன், நேற்று நான் வந்து ஹாப்பியாகவே இல்லை. நேற்று ஈவினிங் வந்து 8 o'clock வரைக்கும் நான் ஹாப்பியாகவே இல்லைங்க. நேற்று மார்னிங் நான் எழுந்த காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் 6 மணிக்கு எழுந்ததுலேருந்து ஈவினிங் 7 o'clock 8 o'clock வரைக்கும் நான் ஹாப்பியாகவே இல்லை. சிலரால் நான் வந்து ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கான அதாவது என் இடத்துக்கான வந்து இது கொடுக்கல, அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. சரி, ஓகே, அதை வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்களுக்கு என்ன எப்படியோ அவங்க நேரம் எப்படியோ. மற்றவங்களாம் தப்பு சொல்லக்கூடாதுங்க எப்பயுமே. நமக்கு அவ்வளோதான் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அவ்வளோதான் அந்த லிமிட்டோடு தான் இருந்துக்கணும். அந்த லிமிட்டுக்கு மேலே ஆசைப்பட்டாங்க நம்ம தப்பு தான் அது. நேற்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பண்ணேன். பட் ஆனால் நான் தான் சொன்னேன்லங்க, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த மோர் தென் பவர்ஃபுல் பெயின் அப்படின்னு. அதுதான் உண்மைங்க. ஆனால் எனக்கு பழகிடுச்சுங்க. எனக்கு வந்து பெருசாக தெரியல. அது எனக்கு எப்படி தெரியுமா, டே எப்பயுமே போகிற மாதிரி தானே போகுது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க நேற்று. ஆனால் நேற்று எனக்கு ஸ்பெஷல் டே தான். எனக்கு ஸ்பெஷல் இல்லை. எப்படி நான் சொல்ல வருது புரியுதா? ரொம்ப எவ்வளோ பேர் இருந்தோம், நம்ம ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க அன்றைக்கி. நேற்று வந்து அவ்வளோ பேர் இருந்துமே நான் ஒரு 3வது மனுஷன் மாதிரி ஆகிட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகேங்க. நமக்கு புதுசாக கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. புது அனுபவம், புது வழி, புது முன்னேற்றம். அவ்வளோதாங்க. நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. பழசில் எவ்வளோ நாள் இருக்கிற அப்படின்ற மாதிரி. நான் பழசை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அது மட்டும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. நான் அந்தளவுக்கு எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஓகேங்க. அதெல்லாம் பேசி ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்க பர்சனல், அது பர்சனல்லாம் போய்ட்டு பேசக்கூடாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு வச்சுக்கிங்களேன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. யார் யார் இருக்கிறாங்கன்றது தான் முக்கியம். நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம இது இத்தனை வருஷம் பழகினவங்க கொஞ்சம் கூட இதுவே இல்லைங்க. அந்த எப்படி சொல்கிறது, எனக்கு அது சொல்ல முடியலைங்க. அது என்ன ஒரு இதுனா, நம்ம ஊருள்ளே இல்லாத மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல, ஊருள்ளே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்ல. எங்கே போயிட போகிறோம், அங்கே தானே இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒருத்தன் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே எனக்கு கால் பண்ணிட்டான், எங்கே இருந்தாலும் வந்துருந்துருக்கான் அப்படின்னு. ஒருத்தனுக்காக தாங்க நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் வரவே இல்லைங்க. அந்த 2 பேருங்க, எவனுக்காகவும் இல்லை, மீதி யாருக்காகவும் இல்லை. அந்த நேற்று இங்கேருந்து என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா அதை விட அங்கே போய்ட்டு நல்லாவே பண்ணிட்டேன். மோர் தெனாக பண்ணிட்டேன் அங்கே போய்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும் அப்படின்றது. ஏன்னா ஒரு நியூ இயருக்கு பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்றதே யோசிக்கவே நமக்கு வந்து நான் வேணாமான்னு யோசிச்சிருவோம். ஆனால் நாங்கள் அப்படி முடிவு பண்ணவே இல்லை. சார் போகலாம் சார், அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. அங்கே போகலான்னு முடிஞ்சு போச்சு. பர்மிஷன்லாம் எங்கே கேட்குறாங்க, அங்கே பர்மிஷனே கிடையாதுங்க. பர்மிஷன்லாம் அங்கேயே கிராண்டடு.
கேட்கும் போதே கிராண்டடு விடவே இல்லையா நம்ம ஆளுங்க. கண்டிப்பாக தாங்க லைட்டாக ஸ்லோவாச்சு. இன்றைக்குமே காலையில் எழுந்திருக்க முடியல, உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. எல்லாருக்கும் ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த வருஷம் எல்லாருமே பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேவே எல்லோரும் சோகமாக இருக்காதீங்க. ஏன்னா சோகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டேவும் போகும். இப்போயுமே ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரச்சனை வந்து அதை அப்பப்போ சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிரச்சனையாகவே ஃபேஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதோ மாதிரியே ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே தெரியாது. இப்போது வந்து என்கிட்ட நாளைக்கு இஎம்ஐ, இன்றைக்கி என் கையில் ₹1 கூட இல்லை. ஆனால் இது எனக்கு பிரச்சனை தான். நான் பிரச்சனையாகவே ஃபேஸ் பண்ண மாட்டேன். வேறு மாதிரி எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மாதிரி போயிடுவேன். அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. நேற்றோடு என்னுடைய வழிகள் எல்லாம் அப்படியே அதோடு போயிடுச்சு. அதை பற்றி எதுவும் நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோதான், முடிஞ்சது. ஒவ்வொருத்தவங்களாம் அலோன்லியாக இருக்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அலோன்லியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். வெறுப்பாக இருக்கும். காலிலேருந்து சும்மா உட்காந்து இருப்பாங்க, ஒரு ஃபோன் வந்திருக்காது. அதாவது பிடிச்ச பர்சன்கிட்ட இருந்தே ஃபோன் வந்திருக்காது. அதுதாங்க ஹைலைட்டு. ஃபோன் வந்திருக்காது, ஒரு விசேஷம் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காதுன்னும் போது தான் அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் அங்கே நடக்கிறது எக்ஸ்பெக்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். நமக்கு பெயினாக இருக்கும். அதான் நம்ம எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் பெயின் எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். ஓகே, நம்மளாம் வந்தாச்சுங்க. நம்ம ஏன் மழையை காணும்? மீண்டும் மழை இல்லையா? எவ்வளோ நாள் தான் இவர் பின்னாடியே போகிறது? கடுப்பாகுது. அவ்வளோ டிராஃபிக்காக வருது. ஸ்லோ ஓப்பனில் தான் இருக்குது. கிளம்பியா? ஏன் அப்படி பண்ணுறேன்? ஓகேங்க, நம்ம ஆஃபீஸ் விஷயத்துக்கு வந்துடுங்க. இங்கே போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு நேற்று ஆஃபீஸில் பசங்க ரொம்ப கூப்பிட்டாங்க. என் கூட டிபார்ட்மெண்ட் ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதர் கைஸ் எல்லாருமே கூப்பிட்டாங்க. எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருந்தது. அதான் இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு நாள் அனைத்திரமும் அவங்க கூப்பிட்டு அன்றைக்கி போவோங்க. ஆனால் என்றைக்கெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு நாள் போயிடுவோம். இந்த வருஷம் எல்லாருக்குமேங்க, ஒருத்தர் தவறாத எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, யார் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. சிம்பிளாக இருங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். என்னங்க இது நம்ம ஆஃபீஸில் நின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஆஃபீஸில் இதே மாதிரி ஒரு கார் நின்றுட்டு வந்ததுங்க, இந்த கட்சி சிம்பிளை போட்டு. ஓகேங்க, இன்னிலேருந்து நமக்கு வந்து நியூ பிகினிங், நியூ லைஃப், நியூ ஸ்டார்ட் அப், அவ்வளோதாங்க. காலையில் எழுந்தவொடனே அதாங்க நினச்சேன். காலையிலேயே நைட்டே அதாங்க நினச்சோம். நாங்கள் காலையிலேயும் அதான் நினச்சோம். நினச்ச மாதிரி கரெக்டாக தும்பல் வந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக போச்சு. எல்லாருக்கும் ஜாலியாக போயிருக்கோன்னு நம்புகிறேன். யார் யாருக்கெல்லாம் ஜாலியாக போகலையோ என்ன மாதிரி அவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அதாவது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணணும் இல்லை நாளைக்கு போஸ்ட் பண்ணணும். 31st டே, அதாவது 31/12 யாருக்கெல்லாம் டே வந்து ஒரு மாதிரி இதுவாக போச்சு, இல்லைங்க எனக்கு ஓவர் பெயின், அன்றைக்கி யாருமே என்கிட்ட சரியாக எதுவும் பண்ணல, அலோன்லியாக தான் இருந்தேன் அப்படின்றவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அப்படியே ஒரு இதுவாக வாங்க, நம்ம பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுவோம் வாங்க. அவனாங்க நம்மளை கூப்பிடுறது, அவங்கன்னா நம்மளை பேசாமல் இருக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, நம்ம பண்ணுவோங்க, அவ்வளோதான். ஓகே, சரி. மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் வந்து ஆஃபர்ஸ் இருக்குங்க. நியூ இயர் ஆஃபர் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே நிறைய இருக்கும் ஆஃபர்ஸ்லாம். நானுமே ஏதாவது எடுக்கலான்னு பார்க்குறேன். காசு தான் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது?
ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்கணும். கால் பண்ணி இந்த மாதிரி காசு கொடுறோம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்க போகிறாங்க நினைப்பேன். ஏன்னா வேறு ஆப்ஷனும் இல்லை நம்மக்கிட்ட. ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் இருந்தாலும் அந்த ஆப்ஷனுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கேன். ஓகே, கோல்ட என் 25 வண்டி தாங்க இது, லோக்கல் தான். எல்லாருக்கும் அவங்க நாங்கள் என்ன ஹாப்பி நியூ இயருங்க. எல்லாருக்கும் டே நல்லா போகட்டும்னு யோசிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் டே நல்லா போகட்டும்னு வேண்டிக்கிறேன். அதேமாரி ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே எல்லா வீடியோலையுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெளியே போகும்போது ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சேஃப்டி முக்கியம். யாராவது லாங் ரைடு பண்ணுறீங்கன்னா மினிமம் ஜாக்கெட்டாவது யூஸ் பண்ணுங்கள், பூட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சேஃப்டி முக்கியம். நம்மளை தான் பார்த்துக்கணும். யாருக்கும் வரமாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யாருக்கும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. அதனால் சேஃப்டி முக்கியம். எல்லோரும் பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ரொம்ப அதுக்கெலாம் எதுவும் பண்ண ஆள் தான். நான்லாம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்த ஆள் தான். நான்லாம் எனக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆகிருக்குங்க. ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. மண்டையில் ஒரு 6 தையல் போட்டேன். லெஃப்ட் சைடு ஃபேஸ் ஃபுல்லாகவே எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. திரும்பவும் ரெக்கவர் ஆகி வந்தது எனக்கு ஃபேஸ் எல்லாமே. சீரியஸாக உண்மையை சொல்லலாம், எனக்கு ஃபேஸ் எல்லாமே திரும்ப ரெக்கவர் ஆகி வந்தது தான். எனக்கு ஒரிஜினலாகவே அப்படி கிடையாது. எனக்கு ஃபேஸ் வந்து ரெக்கவர் ஆகி வந்தது தான். மிஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். தப்பிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி, என்கிட்டருந்து நீ தப்பிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி இங்கே ஆயிடுச்சுங்க. நேற்று வீட்டுக்கு வர வேணாம் தாங்க நினச்சேன். அப்படியே ஹோட்டல்லே இருந்துக்கலாமான்னு பார்த்தேன். என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வர நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்துருவாங்கல்ல, தம்பி வரவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு. எங்கள் அப்பாவுண்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரி போகிறோம் அப்படின்ட்டு. அவரும் நினச்சப்ப தம்பி போயிட்டு வந்துடும் நம்மளுக்கு ஒரு 2-1 மணிக்கெலாம் அப்படின்னு நினச்சாரு. என்னங்க மழை வரும்போது இப்படி இருக்கிச்சு. ஐயா சரி, இன்னைக்கே வா. இன்றைக்கே இப்படி ஆனால் என்ன கதைன்னு தெரியலையே. இன்றைக்கி டே நல்லா போகும், சூப்பராக வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருட்டிட்டு வருது டேவே. இயற்கையை யாரும் மாற்ற முடியாது, பட் மனுஷனை மாற்ற ட்ரை பண்ணலாம். நான் மாற மாட்டாங்களே, இயற்கையாக மாற்றிடலாம் பொழுது மனுஷன் மாற மாட்டாங்களே. இப்போ இருக்கிற நிலைமைக்கு சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டங்க சீரியஸாக. அதாவது ஒவ்வொரு டைமும் விழும்போது தாங்க அதனுடைய இம்பேக்ட் நமக்கு தெரியும். அதனுடைய நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம், நீ அப்போ தான் சரியான வழியில் போறியா அப்படின்ற விஷயமே நீ ஒவ்வொரு டைம் கீழே விழும்போது தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், விழுங்க, எவ்வளோ வேணால் விழுங்க, விழுந்த இடத்துல இருக்காதீங்க, எழுந்து வர ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. நான் இன்னும் இதுவாக ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்டேபிளாக வர்றதுன்னு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இஎம்ஐலாம் இருக்குன்னும் போது நம்ம ஸ்டாண்டர்டு கிடையாது, ஸ்டேபிள் கிடையாது. எனக்கு நெட் ஒர்த்தும் எதுவும் கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் நம்மக்கிட்ட நெட் ஒர்த் எதுவும் கிடையாது. எனக்குலாம் நிஜமாலுமே நெட் ஒர்த்தெல்லாம் இருந்தால் ஒருத்தரையும் நானே பார்த்துக்கிறேன், என் கையில் எல்லாரும் இது அப்படின்னு சொல்லிட்டு நானே இறங்கி வேலை பார்க்குங்க. பிஸ்னஸ்லாம் ஓனா நேரத்துக்குலாம் பயங்கரமாக பண்ணியிருந்துருப்பேங்க.
என்ன பண்ணுறது, நமக்கு கொடுத்து வச்சவங்க அவ்வளோதான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, வீடு கட்டுறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதில் மட்டும் வீடு மட்டும் கட்டி வச்சுருக்கோம், வேறு எதுவுமே கொடுக்கலங்க எங்கள் தாத்தா பாட்டி. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களால முடிஞ்சது வீட்டை கட்டி கொடுத்தாங்க. இந்த பாப்பாவை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களால முடிஞ்சதுங்க, ஏதோ அவங்களால பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு பாப்பா இருக்குது, அவங்களுக்கும் பார்க்கணும். அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்காக அவங்களே தப்பு சொல்ல முடியாது. அது அவங்க மிஸ்டேக்கும் கிடையாது. அப்பத்துலேருந்தே அவங்க பண்ண மிஸ்டேக் அது. யார் மிஸ்டேக்னா, அவங்க அப்பத்துலேருந்தே அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா வந்து சம்பாரிச்சு வச்சுருந்தா எங்கேயே இந்த நிலமா அப்படின்ற மாதிரிங்க அவங்களுக்கு. ஓகே, நம்ம ஹோட்டல் வந்துட்டோங்க. இதான் நம்ம ஹோட்டல். ஓகே, நம்ம வந்து ஈவினிங் கண்டினியூ பண்ணுறோங்க. அப்படியெல்லாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறோம், இல்லை நெக்ஸ்ட் விலாக்கில் பார்க்கலாம்.